ஒரு நாள் மட்டும் வெஜிடபிள்ஸ் வேண்டாம், ஆனால் ஹெல்த்தியாக சாப்பிடணும், கிரேவிங்ஸும் சாட்டிஸ்ஃபை ஆகணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மீல் ரெடி பண்ணால் நமக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. அதனால நைட்டே வந்துட்டு நான் கொஞ்சமாக தட்டைப்பயிறு ஊற வச்சு தட்டைப்பயிறு பொரியல் மாதிரி, அதாவது உஸ்லி மாதிரி செஞ்சுட்டேன். பாஸ்மதி ரைஸ் வந்துட்டு கொஞ்சம் கழுவி மட்டும் சைடில் எடுத்து வச்சு தக்காளி சாதம், அதாவது பிரியாணி ஸ்டைலில் தக்காளி சாதம் கொஞ்சமாக வந்து செஞ்சேன். அது வந்து எனக்கு கிரேவிங் சாட்டிஸ்ஃபையும் இருந்தது, ப்ரோட்டீன்ஸ் அப்புறம் நமக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் எல்லாம் ஆட் ஆகிற மாதிரி இருந்தது. தக்காளி சாதம் ரொம்ப சிம்பிள். ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு எல்லாமே சேர்த்து வெங்காயம் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வணக்கிக்கோங்க. ஒரு 3 டீஸ்பூன் ஆகிற அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதையும் வந்துட்டு நல்லா வந்து வணக்கி எடுத்துக்கோங்க. ஒரு 1 கிலோ ஆகிற அளவுக்கு தக்காளி, அதாவது சின்ன சின்ன தக்காளி 1 கிலோ, மீடியம் சைஸ் இருந்துச்சு அப்படின்னா ஒரு 4-5 5 தக்காளி எடுத்துக்கோங்க. பட் புளிப்பு இல்லாத தக்காளியாக பார்த்து சேர்த்துக்கணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது சின்ன சின்னதாக கட் பண்ணி தக்காளி சாஃப்டாக ஆகிற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மசாலாவுக்கு 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாத்தூள், கொஞ்சமாக பிரியாணி மசாலா, கல்லுப்பு எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வந்துட்டு வணக்கி எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி ஆகிற அளவுக்கு புதினா, கொத்தமல்லி சேர்த்து அதையும் நல்லா வணக்கி எடுத்ததுக்கப்புறம் கழுவி வச்சுருக்கிற அரிசி, அதாவது ஒரு 3/4 கிலோ அரிசின்னு கூட எடுத்துக்கலாம். பாஸ்மதி ரைஸில் 2 தண்ணி குடிக்கிற கிளாஸில் 2 கிளாஸ் ஆகிற அளவுக்கு ரைஸ் வந்துட்டு நான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். வாஷ் பண்ணி எடுத்து வச்சா மட்டும் போதும், ஏன்னா குக்கரில் செய்கிறதுனால விசில் போட்டு ஸ்டீம் ரிலீஸ் பண்ணுறதுனால நமக்கு ஈஸியாக குக் ஆயிரும். தம் போட்டு செய்கிறதா இருந்தால் கூட கொஞ்சம் நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். பட் தம் போடாததுனால இந்த மாதிரி வாஷ் பண்ணி மட்டும் எடுத்து வச்சால் மட்டும் போதும். நல்லா மிக்ஸ் பண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றி, அதாவது நான் 1 கிளாஸ்க்கு 1.25 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். ஸோ 2 கிளாஸ்க்கு நான் வந்துட்டு 2.5 கிளாஸ் ஆகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். குக்கர் வேக வச்சு ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் இமீடியட்டாக ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிடுங்க, இல்லைன்னா சாப்பாடு குழஞ்சிரும். இந்த சுண்டலுக்கு வந்துட்டு ஜஸ்ட்டு கடுகு, வரமிளகா, உப்பு சேர்த்து தாளித்து தேங்காய் துருவல் சேர்த்துட்டிங்க அப்படின்னா சுண்டலும் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், சிம்பிளான ரெசிபி. பட் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். பட் இன்னொன்று என்னென்னா, லன்ச் ப்ளஸ் பிரேக்ஃபாஸ்ட் 2 சேர்ந்த மாதிரி ஒரு காம்போ அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ரெசிபி செஞ்சுக்கலாம். எனக்கு வந்து இன்றைக்கி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. பிரேக்ஃபாஸ்ட் ஒன்று, லன்ச் ஒன்று, அந்த மாதிரி செப்பரேட்டாக செய்யாமல் இந்த மாதிரி சிம்பிளாக செஞ்சது வந்துட்டு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. கிரேவிங்ஸும் சாட்டிஸ்ஃபை ஆச்சு. நீங்கள் இந்த மாதிரி லன்ச் ப்ளஸ் பிரேக்ஃபாஸ்ட் செய்யணுன்னா என்ன மாதிரி ரெசிபீஸ் செய்வீங்க அப்படிங்கிறது எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் கண்டிஷன் என்னென்னா, நமக்கு வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கணும்.